குமார மாத்தியர்கள் குறிப்பு தருக. மகா சந்தி விக்கிரகா குறிப்பு தருக. இந்த குமார மாத்தியர்கள் அப்படின்னா வருவாய்த்துறை அதிகாரிகள்னு சொல்லுவாங்க. குமார் தான், அதுவும் வருவாய்த்துறையிலே உயரதிகாரி யார் அப்படின்னு கேட்டால் குமார மாத்தியர்கள். அப்போ குமார்கிட்ட தான் அந்த வருவாய்த்துறை இருக்குன்னு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த குமார மாத்தியர்கள் குப்தர்கள் காலத்தில் தான் இப்படி ஒரு அமைச்சர் இருந்திருக்கிறாங்க. அடுத்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க. குப்தர் காலத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் யாருன்னா விக்கிரகா. என்ன விக்கிரகா? மகா சந்தி விக்கிரகா. இந்த விக்கிரகா தான் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு. இப்போ ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். குமார்கிட்ட வந்து எல்லா வருமானமும் இருக்குது. இப்போ விக்ரம்கிட்ட வந்து வெளியூர்லாம் போய் படம் நடிப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கூடுதல் தகவல் பார்ப்போம். இந்த பரம பட்டாரகா, பரமேஸ்வரா, சாம்ராட், மகாராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லிட்டுலாம் விருது பெயர்களை வந்து சூட்டிக்கொள்வாங்களாம். யார் அப்படின்னு கேட்டால் அந்த குப்த பேரரசுகள். இந்த குப்தர்கள் இருக்காங்க இல்லையா, குப்த பேரரசுகள், இவங்க வந்து பரமபட்டாரகா, பரமேஸ்வரா, மகாராஜி ராஜா, சாம்ராட் அப்படிங்கிற பட்டத்தெல்லாம் விருது பெயர்களாக சூட்டிக்கொள்வாங்களாம்.